நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. கரங்களை தட்டி நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்ந்து நாம் பாடி செபிப்போம். கருணைநாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவரது இரக்கத்திற்காக முழுமையாக நம்மை அர்ப்பணித்து உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பாடி செபிப்போம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரை ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே, கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
பரலோக மன்னாவே பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையின் பட்டயமே மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கிறோம். 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 வாழ்த்துகின்றோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில், இரக்கத்தின் ஆண்டவர் முன்னிலையிலே நம்முடைய எல்லாவற்றையும், நம்மையும் நமக்குள்ளதையும் ஒப்பு கொடுப்போம். விண்ணக வாசிகளோடு சேர்வோமா? குரல் எழுப்பி துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வான்வீட்டின் நாயகனே, விண்ணக வாசிகளை அனைவரையும் எடுத்து செல்பவரே, துதிகளின் மத்தியே வாசம் செய்பவரே, இதோ புனிதர்கள் நடுவே உறைவிடமாக்கு கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கிறோம். முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நிலைவாழ்வின் மறைபொருளை, உயிர்ப்பின் உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி தருகிற ஆண்டவரை, உயிருள்ள ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து பாடுவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து நிலைவாழ்வை பரிசாக தர இதோ நம் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி அழைக்கின்ற, விண்ணக வான் வீட்டை திறந்து வைத்திருக்கிற உயிர்ப்பின் பிள்ளைகளாக, வான்வீட்டின் பிள்ளைகளாக வாழ அழைப்பு விடுக்கிற ஆண்டவரது பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம் உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் சந்திக்கின்ற நபர்கள், நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், உடல் நோய்கள், நன்றி அறிதல்கள், குறிப்பாக நம்பிக்கையாளர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக நம் குடும்பங்களிலும் நமக்கு தெரிந்தவர்களும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரது இரக்கத்திற்காக அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமேன்.
ஆமேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து அந்த ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காக ஆண்டவரது இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே இந்த யாரும் நினையாத ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே நமக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்த நம் பெற்றோர், நம்முடைய மூதாதையர்கள் விசுவாச வாழ்வில் நம்மை கரம் பிடித்து உயர்த்தி அந்த எல்லா நம்பிக்கையாளர்களையும் மனதில் கொண்டு வருவோம். இன்று அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் விண்ணகத்தின் பேரின்பத்தில் வந்து சேர அவர்களுக்காக, குறிப்பாக நம் குடும்பங்களில் இறந்து போன எல்லா ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நிமிடம். எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையானவர்கள் ஆத்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையானவர்கள் ஆத்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையானவர்கள் ஆத்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையானவர்கள் ஆத்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நம்பிக்கையானவர்கள் ஆத்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே அனைவரும் முழந்தால் படியிட்டு பரிகாரத்தோடு நம் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க, நிலைவாழ்வை சொந்தமாக்க, பாவ வாழ்க்கையோடு நம் நிலை வாழ்வை சொந்தமாக்க முடியாது. மாறாக இறையருளில் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுகிற பொழுதே விண்ணகமும் வான்வீடும் நமக்கு சொந்தம் என்கிற அந்த ஒரு புரிதலோடு ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிக்கிற பொழுது ஏதேனும் பாவ தடைகள், பலவீனங்கள், ஆன்மீக வாழ்வில் நம் போராட்டங்கள், மன்னிக்க முடியாத நிலைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகள், புரிந்து கொள்ள முடியாத சூழல்கள், இப்படி ஆன்மீக வாழ்வில் நம்முடைய எல்லா போராட்டங்களையும், குறிப்பாக ஏதேனும் பாவத்திற்கு அடிமை என்றால் ஆண்டவரே இந்த பாவ தலையில் இருந்து எனக்கு விடுதலையை தாரும், இதோ மனம் திரும்பி உமது இரக்கத்திற்காக முன்னிலையிலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பாவத்திற்கான அந்த சூழல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, உலக அளவில் உள்ள அனைவரையும் ஒப்பு கொடுத்து, எல்லா பாவிகளின் மனமாற்றத்திற்காக நம்மையும் சேர்த்து வைத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்ப உறவுகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பிள்ளைகளது படிப்பு, எதிர்காலம், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வு, வேலை வாய்ப்புகள், குறிப்பாக நம்பிக்கையில் நம் பிள்ளைகள் வளர, உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு இருக்க, குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நம் குடும்பங்களில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். குடும்பம்தான் குட்டி திருச்சபை. குடும்பத்தில் நம்பிக்கையில் வளர்கிற பொழுதுதான் திரு அவை ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. நம் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவருடைய, குறிப்பாக குடும்பங்களிலே வலுவற்றவர்களாக, நோயாளிகளாக, வாழ்விலே பல்வேறு சுமைகளை தாங்கியவர்களாக, போராட்டங்களை சந்திக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுத்து, குழந்தை செல்வத்துக்காக குடும்பங்களில் ஜெபிக்கிறவர்கள், திருமண தடைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து, எல்லா குடும்பங்களின் மீதும் ஆண்டவரது இரக்கம் நிறைவாக கிடைக்க இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். இடது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு தேவைகளோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்மை அர்ப்பணிப்போம்.
நன்றி எறிதல்கள், நம் குடும்பத்தில் இறைவன் தந்த பாதுகாப்பிற்கு நன்றி கூறுவோம். அதே போல் இங்கே குடும்பி இருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவரது இரக்கத்திற்காக அர்ப்பணித்து பாடலாக பாடி நாம் ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்துவோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது நிறைவாக இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். இவரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் என்ற வாக்குறுதி இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். முதலில் இறந்த ஒருவர், அது இயேசு. அவர் உயிருடன் உயிர்த்தெழுந்தார். அப்படி என்றால் மீண்டும் நம்முடைய அவரவர் முறைக்கு ஏற்ப மற்ற அனைவரும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறவர்களும் உயிர்த்தெழுவார்கள். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைத்து இறந்து போன எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் உமது பீடத்தில் இரக்கத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்நாளில் ஜீவிதத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து வான் வீட்டிற்கு அவர்களை அழைத்து செல்லும். இதோ இந்த நேரத்திலே உமது இரக்கத்திற்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அமைதியில் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு கொண்டு வந்து அர்ப்பணிப்போம். நமக்கு தெரிந்த நம் குடும்பத்தில் இறந்த ஒவ்வொரு நபர்களை ஆக நமக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தியவர்களும் ஆண்டவரது அன்பை இவரது இரக்கத்தை நமக்காக எடுத்துரைத்த அந்த நபர்களை எல்லாம் மனதில் கொண்டு வந்து ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். நிலையில்லாத இந்த உலகில் நிஜமான ஒருவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. இவரில் உள்ள நம்பிக்கையில் நாம் வளருகிற பொழுதுவே நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். இது இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து, ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே என்னை வான்வீட்டிற்கு அழைத்து செல்கிறவர், நீர் ஒருவரே என்னை விண்ணகம் வரை என்னை உயர்த்துகிறவர். இந்த நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு இந்த உலகத்தில் உள்ள நாட்டங்களுக்கு பின்னால் கடந்து செல்லாமல், இந்த உலகத்தினுடைய நட்புகளுக்கு பின்னால் நம்மை அர்ப்பணிக்காமல் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து இணைந்து பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்ந்தான் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு
வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையையும் இந்த உலகத்தினுடைய போலி நிலைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். உலகத்திற்கு பின்னால் நம்முடைய நாட்டங்களை எல்லாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை மட்டும் நாடி செல்ல, உம்மீது மட்டும் நம்பிக்கை வைக்க, நிலையானவர்கள் மேல் சிக்கன பிடித்து கொள்ள வரம் தாரும் என்று சொல்லி விண்ணக பண்புகளை பெற்றவர்களாக நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழ்வை அமைக்க விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கிற பிள்ளைகளாக வரம் கேட்போம். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதெங்கு போகுது கழிந்து, உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து, உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீர் மட்டுமே போதும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். இயேசுவே நீர் மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும். நீர் மட்டும் போதும் எப்போதும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு போதும். நீர் ஒருவரே நிலையானவர். நீர் ஒருவரே நிறைவான வாழ்வை எங்களுக்கு தர வல்லவர், விண்ணகத்தை தர வல்லவர் என்பதை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு புது வாழ்வு தர விரும்புகிறார். இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் கேட்கிற எதுவுமே நிலைத்து நிற்கப் போவதில்லை. ஆனால் பரலோக வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று விவிலியம் சொல்லுகிறது. முதலாவது நீங்கள் அவருடைய நீதியையும் அவருடைய அரசையும் நீங்கள் நாடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். கேட்டு அழுது புலம்புறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒன்றுமே கேட்காம நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்புறவங்களுக்கும் அவர் கொடுக்கிறார். நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கூட முதுகு தண்டில் வலிகளோடு இருக்கிறவர்கள், குறிப்பாக அந்த லம்பார் லீஜனில் L5 L6 L7
ஆகிய எலும்புகளில் தேய்மானத்தினாலும் மற்ற நரம்பு அழுத்தத்தினாலும் அவதிப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த யூடியூப் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் உள்ள இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். The Lord is healing you. ஆமென். இது மருத்துவர் செய்த வேலை அல்ல. The Lord is healing you now. ஆமென். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எக்ஸிமா, குறிப்பாக கால் பகுதியில் இருக்கிற எக்ஸிமா, கால் பகுதியில் ஒரு விதமான கரும்படை, அது ஒரு மதாக அந்த சதையை அழுகி போகிற ஒரு நிலை. ஆண்டவர் அந்த கால்களுக்கு புது வாழ்வை தர விரும்புகிறார். அந்த தொழு நோயிலிருந்து உங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை பெற்று தர விரும்புகிறார். ஆமென். Oh, the Lord wants to heal you. உங்கள் கால்களில் அந்த மாதிரியான தோல், காலில் இருக்கிற அந்த ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்த மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய சுகத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவித்திருப்பீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் காதுகளை திறந்து கொடுங்க. இப்பொழுதும் ஒரு சில பேர் இந்த உலகக்காரமான காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, அவரை தேடுங்கள், விண்ணகத்தை நாடுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மரணம் என்பது நமக்கு நிச்சயம். மரணத்துக்கு பின் வருகிற தீர்ப்பும் நமக்கு நிச்சயம். பரலோகமும் நரகமும் உண்மை, ஆனால் பரலோகம் நமக்கு நிச்சயம். எந்த அளவுக்கு மரண நிச்சயமோ, எந்த அளவுக்கு தீர்ப்பு நிச்சயமோ, இயேசுவோட இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு பரலோகமும் நிச்சயம். ஷுவர், ஷுவர். அந்த ஷுவரிட்டியோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் பரலோகத்தையே கொடுத்தவர் இந்த உலக வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டாரா? பரலோகத்தையே கொடுத்தவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? பரலோகத்தை கொடுத்தவர் இந்த உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான பணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஓ, நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழாதே, அழாதே என் மகளே, உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அழாதே என் மகளே, உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் என்னுடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீ அழுகையோடு விதைத்தாயே, நீ அக்களிப்போடு அறுவடை செய்ய போகிறாய். நீ விதைத்த ஒரு விதையும் வீண் போகாது. நீ சிந்திய ஒரு துளி கண்ணீர் வீண் போகாது. அழாதே. தன் பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பதை சகிக்கிறவர் நம் தேவன் அல்ல. அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது இறங்கி வந்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் கேட்டு முடிப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் வாயைத் திறந்து கேட்பதற்கு முன்பதாகவே அவர்கள் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஓ, அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். பொருளாதார கஷ்டத்தோடு, குடும்பத்தில் மிகப்பெரிய கடன்களோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் கடனிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். The Lord is merciful. He will show you a way. அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். ஐயோ, என் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை யார் ஆண்டவரே உங்களுக்கு வழி காண்பிப்பார். ஆண்டவரே உன் கடன் சீட்டை ரத்து செய்வார். உனக்கு புது வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி ஆண்டவர் உனக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறாயா? அதை அப்படியே விட்டுவிடு. நீ வாழ்வாய், நீ நீரோடி வாழ்வாய். நீ வாழ்வதை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதை கண்களால் காண்பார்கள். உன்னை பரிகாசம் செய்து உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொன்னவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத. உன் நிலை வாழ்வை பற்றி நீ கவலைப்படு. பணத்தை பற்றி நீ கவலைப்படாத. இறை அரசை பற்றி நீ கவலைப்படு. என் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும் என்பதை வாஞ்சியோடு நீ செய்ய பழகிக்கொள். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தேவையானது அனைத்தும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, நான் சொல்ற இந்த ஜெபத்தை என்னோட என்னது சொல்வீங்களா? விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் வந்து எங்களுக்காக சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி மறித்து எங்கள் பாவங்களை மன்னிக்க செய்தீரே. இவ்வாறு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மோடு ஒப்புரவாக்கினீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களாலும் நாங்கள் செய்த துரோகத்தாலும் நரகத்தை மட்டுமே சம்பாதித்தோம். இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி எங்களை உமக்கு சொந்தக்காரராய் மாற்றினீரே. பரலோகத்தை எங்கள் உரிமை சொத்தாக எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி. கத்தோலிக்க திருச்சபையில் பரிசுத்த பலி பூசையில் பங்கெடுத்து இந்த பூமியில் வாழும் பொழுதே பரலோக ஆனந்தத்தை திவ்ய நற்கரணையில் நாங்கள் சுவைக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நற்கரணையோடு இணைத்து எங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்திய இரத்தத்தினாலே எங்களை முற்றிலும் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி அருளும். நாங்கள் உத்தரிக்கும் நிலையையும் தப்பித்து கொள்ள இந்த பூமியில் வாழும் பொழுதே நீர் நிறைவாயிருக்கிறது போல எங்களையும் நிறைவுள்ளவர்களாய் மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ கற்றுத்தாரும். என்னையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததி முழுவதையும் எங்கே கூடியிருக்கும் என் சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவரையும் உம் கைகளில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். பூமியில் வாழும் பொழுதே வாழும் புனிதனாய் என்னை மாற்றும். என் தீய பழக்கங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும். நான் பரிசுத்தமாய் வாழ உதவும். உமது வார்த்தையினால் என்னை நிரப்பும். உமது ஆவியினால் எங்களை நிரப்பும். உமது வல்லமையினால் எங்களை நிரப்பும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தந்தையே, ஆமென். மாண்புயருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருநத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.